ஏய் மச்சான் அவசரப்படாத. எப்போ மேலேயே கை வச்சிட்டாங்களா அப்பயே முடிவு பண்ணிட்டேன்டா. இந்த மாசம் சம்பளம் வாங்கி அவளை கல்யாணம் பண்ணலான்னு இருக்கேன். மச்சான் நீ வாங்குற சம்பளத்தை வச்சு கல்யாணம்லாம் பண்ண முடியாது, யோசிச்சு பண்ணு. என்ன யோசிச்சு பண்ணு? மச்சான் மாசம் ஆனா கையில 8000 நிக்குது தெரியுமா உனக்கு? 8000 நிக்குதாடா? 8000 இல்ல, நான் ஓட்டி பார்த்தேன்னு வச்சுக்கியா மாசம் 10000 நிக்குது மச்சான். 5000 வீட்டு வாடகை கொடுப்பேன், 2000 மளிகை சாமான் வாங்கி போட மிச்சம் 3000 வச்சு ஊரை சுத்துவேன் கூட. மச்சான் 10000 நிக்குதாடா? மச்சான் நான் ஒரு உண்மையை சொல்லுவா, நான் அழுத்தி பூச்சினா மாசம் 11000 நிக்குது மச்சான் என் கையில. ஓ அப்படியா? ஆமாடா. அப்ப சுத்தா முட்டி என்கிட்ட வாங்கின காசை கூடுறா எச்சப்பாடி இல்ல ஃபெரோஸே. என்கிட்ட ஒரு 6 மாசம் முன்னாடி ஒரு 8000 ரூபாய் வாங்கினா. மாசம் சம்பளம் வாங்க சொல்ல கேட்டேன், தேவாலயத்துல உண்டில போட போறேன்னா சரி விட்டேன். 2ஆம் மாசம் சம்பளம் வர சொல்ல கேட்டேன், அம்மாக்கு புடவை வாங்க போறேன்னா சரி விட்டேன், அம்மாக்கு தானேன்னு. 3ஆம் மாசம் சம்பளத்தை வச்சு ஒரு கல்யாணம் பண்ண போறாராம். நீ 4ஆம் மாசம் கல்யாணம் பண்ணிக்கோ, இந்த மாசம் என்கிட்ட வாங்கின காசை குடி. குடி. ஒரு 10000 வச்சு ரேவதியா கல்யாணம் பண்ண போறாராம். மூஞ்சி பாரேன் திருட்டு. சரி நீ கல்யாணத்துக்கு எங்க வேஸ்ட் செட் போட? ஆடா ஃபெரோஸே போலாம். ஊர் உள்ள ஃபுல்லா